இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜனவரி 22ஆம் தேதி காலை 2 முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் நடந்திருக்கின்றன. ஒன்று, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு எதிராக அனைத்து பெரியாரிய அமைப்புகளும் இணைந்து நடத்திய சீமான் வீட்டை நோக்கிய முற்றுகை போராட்டம். அதுதான் இன்று காலை ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. சீமான் பெரியாரை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார், அதற்கு ஆதாரம் கேட்டால் அவர் மழுப்புகிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெரியாரி அமைப்புகள் இன்று அவரது வீடு நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தின. இதே நேரம் திமுக பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் திராவிட முன்னேற்றக் கழக மக்களவை தொகுதி உறுப்பினருமான திரு கதிர் ஆனந்த் முதல் முறையாக அமலாக்கத்துறை விசாரணைக்காக சென்னையிலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தின் முன் இன்று ஆஜராகி இருக்கிறார். சீமான் வீடு முற்றுகை போராட்டம் ஓரிரு மணி நேரங்களில் அந்த பரபரப்பு முடிந்துவிட்டது. ஆனால் காலை 10:30 மணி வாக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக சென்ற திமுக எம்பி கதிர் ஆனந்த் இந்த வீடியோ இப்போது பதிவு செய்யப்படும் நேரமான கிட்டத்தட்ட இரவு 7:30 மணி வரை அவர் அமலாக்கத்துறை விசாரணையில் தான் தொடர்ந்து இருக்கிறார். என்ன நடந்தது, விசாரணையில் முன்னும் விசாரணையிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி விசாரித்தோம். நாம் ஏற்கனவே இந்த விஷயங்கள் பற்றி டிஜிட்டல் திணையிலே தொடர்ந்து விரிவாக விவாதித்திருக்கிறோம். அதாவது ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்த் ஆகியோரது வீடு, அவரது குடும்பத்தினர் நடத்தக்கூடிய கல்லூரி மற்றும் துரைமுருகனின் ஆதரவாளர்கள் பூஞ்சோலை தாமோதரன், சீனிவாசன் இவர்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு முதலில் கதிர் ஆனந்த் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட போது இதே பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில்தான் அப்போது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி சுமார் 11 கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றினார்கள். அதில் என்ன விசேஷம் என்றால், அதில் பெரும்பான்மையான நோட்டுகள் புத்தம் புதிதாக அச்சடிக்கப்பட்ட 200 ரூபாய் நோட்டுகள். இந்த 200 ரூபாய் நோட்டுகள் எப்படி வந்தது என்று விசாரித்த போது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அப்போது அந்த பணம் மாற்றப்பட்டு வங்கி மூலமாக மாற்றப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வருமான வரித்துறை சொன்ன தகவல். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் இந்த விவகாரத்தில் சேர்ந்து கொண்டது. இதில் தான் தொடர்ந்து திரு கதிர் ஆனந்துக்கு 7 முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் கதிர் ஆனந்த் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு நேரில் ஆஜராகாமல் மின்னஞ்சல் மூலமாகவே அவர்களுக்கு பதிலும் அனுப்பி வந்தார். இந்த நிலையில்தான் 8வது முறையாக ஜனவரி 3ஆம் தேதி நேரடியாக சோதனையில் இறங்கினார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். அந்த சோதனை 2 நாட்கள் நீடித்தது. அப்போது என்ன ஒரு தகவல் வந்தது என்றால், துரைமுருகனுடைய குடும்பத்தினர் நடத்தக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது என்று அப்போது அமலாக்கத்துறை வட்டாரங்கள் அறிவிக்கவில்லை. அந்த வட்டாரங்களில் தகவல் சொன்னார்கள். இந்த நிலையில்தான் ஜனவரி 22ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நீங்கள் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று புதிய சம்மனை கதிர் ஆனந்த் எம்பிக்கு அமலாக்கத்துறையினர் அளித்தனர். அப்போது அவர் வெளிநாட்டில் இருந்தார், துபாயில் இருந்தார். அதன் பிறகு அவர் சென்னை வந்த பிறகு இந்த ரெய்டு நடந்து கொண்டிருக்கும் போதே துரைமுருகன் ஜனவரி 4ஆம் தேதி இரவு, சனிக்கிழமை இரவு டெல்லி புறப்பட்டு சென்று அங்கே உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட சிலரை சந்தித்து இந்த விவகாரம் பற்றி ஆலோசித்து ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே சென்னை திரும்பினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் துரைமுருகன் பேசிய போது, என்ன காரணத்துக்காக அவசரமாக நீங்கள் டெல்லி போயிட்டு வந்தீங்க என்ற கேள்விக்கு, இலாக்கா ரீதியாக நான் போயிட்டு வந்தேன், நீங்கள் எழுதுகிற கதைக்கெல்லாம் நான் ஆள் இல்லை என்று பதிலளித்தார் மூத்த அமைச்சர் துரைமுருகன். அதே நேரம் ஜனவரி 22 ஆஜராக வேண்டிய அந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழலில் ஜனவரி 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுகிறார் திமுக எம்பி கதிர் ஆனந்த். அந்த மனுவிலே அமலாக்கத்துறையுடைய சம்மனை ரத்து செய்ய வேண்டும்
என்று கோரிக்கை வைக்கிறார். இதுவரைக்கும் அவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, நாங்கள் நிறைய பதில் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த நேரடி விசாரணை தேவையற்றது, எனவே அந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என கதிரானந்த் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். ஆனால் உச்சநீதிமன்றமோ இதை நீங்கள் உங்களுடைய உயர்நீதிமன்றத்தையே நாடி நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உயர்நீதிமன்றத்துக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியது. இது ஜனவரி 20 திங்கட்கிழமை. ஆனால் ஜனவரி 21 நேற்று வரை சென்னை உயர்நீதிமன்றத்தை கதிரானந்த் அணுகவில்லை. இந்த நிலையில்தான் நேற்று மாலை முதல் அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன் MP கதிரானந்த் மற்றும் துரைமுருகனின் அரசியல் நண்பர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அதாவது EDயோட விசாரணைக்கு அப்பியர் ஆகலாமா வேண்டாமா என்பதுதான் நேற்று மாலை முதல் கிட்டத்தட்ட நள்ளிரவு வரை அந்த ஆலோசனை நீடித்திருக்கிறது. அப்போது என்ன சொன்னார்கள் என்றால், வழக்கறிஞர்கள் கதிரானந்துக்கு என்ன அறிவுறுத்தினார்கள் என்றால், நீங்கள் விசாரணைக்கு போய் ஆஜராகுங்க, நாம் இதை தவிர்க்கத்தான் அவர்கள் நம்ம மேலே கோபம் அவர்களுக்கு அதிகரிக்கும், அதனால் நேரில் சென்று ஆஜராகுங்கள், அவர்கள் கேட்கும் கேள்விகளை நாம் தைரியமாக எதிர்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை சட்ட ரீதியாக உடனடியாக நமக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்தும் வராது என்று வழக்கறிஞர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் கதிரானந்தின் நண்பர்கள், அதாவது மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய வட்டாரத்திலே இருப்பவர்கள் கதிரானந்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர்கள் கதிரானந்தோடு நெருங்கி பழகியவர்கள். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகுங்க, அங்கே ED அதிகாரிகள் கோபப்படும்படி நீங்கள் எதுவும் பேசாதீர்கள், எடக்கு முடக்க பேசாதீங்க, அவர்கள் இரிட்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள், ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் 2019 அந்த தேர்தலின் போது அவர்கள் வருமான வரித்துறை கைப்பற்றிய பணம், அது சம்பந்தமான விவகாரங்கள், இது மட்டுமே அவர்கள் உங்களிடம் கேட்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த சம்மன் அளித்திருக்கிறார்கள். அப்படி கேட்டால் அதற்கு உங்களுக்கு நாம் இதுவரை விவாதித்ததின் அடிப்படையில் நீங்கள் அந்த பதிலை சொல்லுங்கள், அதை தாண்டி வேறு எந்த சப்ஜெக்டை கேட்டாலும் இது எனக்கு டைம் வேணும், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல எனக்கு அவகாசம் வேண்டும் என்று அமலாக்கத்துறையிடம் அவகாசம் கேளுங்கள் என்று அவர்கள் கதிரானந்தின் நண்பர்கள் நலம் விரும்பிகள் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை மதுரை விமான நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மூத்த அமைச்சர் துரைமுருகனை தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார். இன்று சம்மன் அவர் விசாரணைக்கு ஆஜரான இல்லையா, அதனால் அதை பற்றி விசாரித்து ஒன்றும் பிரச்சனை வராது, கதிரானந்த தைரியமாக விசாரணைக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் துரைமுருகனுக்கு ஆலோசனை சொன்னதாக திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இந்த சூழலில்தான், இந்த பின்னணியில்தான் இன்று காலை 10:30 மணி வாக்கில் திமுக MP கதிரானந்த் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு சென்றார். அவரோடு வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட சிலர் சென்றார்கள். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்தை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஒரு 10:30 மணிக்கு உள்ளே சென்றார். ஒரு 11 மணி வாக்கில் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. இன்று கதிரானந்த் மதிய சாப்பாடு சாப்பிட்ட போது மணி 3:15 என்கிறார்கள். 3:10க்கு தான் லஞ்சு வந்திருக்கு. அதுவும் அமலாக்கத்துறை ஏற்பாடு செய்த உணவு தான். 3:15 3:45 வரை சாப்பிட்டிருக்கிறார். 3:45 மணியிலிருந்து அடுத்த எந்த இடைவெளியும் விடாமல் தொடர்ந்து விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்கிற இரவு 7:30 மணி வரை இதுதான் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போதைய நிலவரம். விசாரணையில் கதிரானந்த் அங்கே இருக்கும்போது துரைமுருகன் தனக்கு நெருக்கமான மற்ற அமைச்சர்கள், ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொண்டவர்கள், இவர்களிடமெல்லாம் உரையாடி இருக்கிறார். அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், அவங்க ரொம்ப நம்மளை பயமுறுத்த பார்ப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு, சார் இந்த வழக்கில் இந்த விவகாரத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இதுவரை இத்தனை பேர்கிட்ட விசாரிச்சிருக்கோம், அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டாங்க, அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ இந்த விவகாரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை உண்மையாக ஒப்புக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் இப்படியே சிறைக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் எங்களுடைய டியூட்டியை தான் செய்கிறோம், எங்கள் மேலே வருத்தப்படாதீங்க என்று ரொம்ப இயல்பாக பேசி மிரட்டுவார்கள்
அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யோசிங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வார்கள். வெளியே சென்று யார் யாருடனோ ஃபோனில் பேசிவிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து என்ன முடிவெடுத்துட்டிங்களா, இங்கே பாருங்கள் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, என்ன சொல்கிறீங்க என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படித்தான் இதுவரை பல்வேறு அமலாக்கத்துறை விசாரணை நடந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் கதிரானந்தை அனுப்பியிருக்கிறோம். அதனால் அவர் தைரியமாக அந்த விசாரணையை எதிர்கொள்வார் என்று நம்புகிறோம் என்று துரைமுருகனிடம் இன்று பகலில் அவருக்கு நெருக்கமானவர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக வட்டாரத்தில் நாம் இன்று மாலை விசாரித்த போது, திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் விசாரித்த போது, அநேகமாக இன்று இரவு இந்த விசாரணையை முடித்து கதிரானந்தை அனுப்பி வைப்பார்கள், வெளியே அனுப்பி வைப்பார்கள் என்று நம்புகிறோம். அல்லது மீண்டும் விசாரணைக்கு அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் என்ற கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அவரை அனுப்பி வைப்பார்கள் என்றுதான் நாங்களும் நம்புகிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற இன்புட்டுகளும் அப்படித்தான் இருக்கின்றன என்று திமுக வழக்கறிஞர்கள் இன்று இரவு 7:30 மணி வாக்கில் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார்கள். இதுதான் கதிரானந்த் இடி விசாரணையை எதிர்கொண்ட இந்த நாளின் அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தனது எக்ஸ் தளத்திலே ஒரு முக்கியமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நாளை ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போகிறது என்று சொல்லி அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய பதிவை மேற்கோள் காட்டி இந்த அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதாவது நாளை காலை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றியமைக்கும் இரும்பின் தொன்மை என்னும் நூலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதோடு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இது மட்டுமல்லாமல் கீழடி இணையதளத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி தான் நாளை, அதாவது 23ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடக்க இருக்கிறது. இந்த செய்தியை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதை எடுத்து டேக் செய்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது, வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படி என்னங்க முக்கியமான அறிவிப்பு என்று கோட்டை வட்டாரத்தில் விசாரித்தோம். அந்த இரும்பின் தொன்மை என்ற புத்தகம் மிகுந்த ஆய்வின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது. இரும்பை உலகத்திலேயே முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள்தான் என்பதை நிறுவும் வகையில் அந்த சில கருத்துக்கள் அந்த நூலில் ஆதாரபூர்வமாக இருக்கின்றன என்று கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இதை தான் முதலமைச்சர் இப்படி சஸ்பென்ஸாக சொல்கிறாரோ என்ற ஒரு விவாதமும் கோட்டை வட்டாரத்தில் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் இன்றே நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் நாளை என்ன முக்கிய அறிவிப்பு வெளியிடுவார் என்பதை நாமும் எதிர்பார்த்து காத்திருப்போம். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.